ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து April 4th ஃப்ரைடே. என்னோடய விளாக்ஸ்லேருந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நாங்கள் வந்து இப்போது ஸ்ரீரங்கமில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெக்கேஷன், ஒரு 20+ days வெக்கேஷன் வந்து இன்றைக்கி எண்ட் ஆகுது. கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, சோகமாக தான் இருக்குது, வேறு வழி கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:20க்கு நமக்கு ட்ரெயின். இப்போ டைம் வந்து 12 o'clock ஆகுது. ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம், டே எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நாளைக்கு ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரு குட்டி மினி vlog மாதிரி தான் போட போகிறேன். இன்றைக்கி என்ன சமையல்ங்கிறத பார்க்கலாமா? சமையல் பார்த்திங்கன்னா அம்மா வளர்கிறேன் வாய். சமையல் பார்த்திங்கன்னா அம்மா தான் ரெடி பண்ணாங்க. என்ன சமையல்ங்கிறத பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான சிம்பிளான கீரை மசியலுங்க. மிளகாய் மட்டும் தாளித்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கோவக்காய் கறி ரெடியாக இருக்குது. ஜஸ்ட்டு உப்பு, சாம்பார் பொடி, எண்ணெய், கடுகெல்லாம் போட்டு தாளித்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்ல சூப்பரான தேங்காய் தொகையலுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் தொகையல் கூட ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். அது வந்து இன்னும் அதோட டேஸ்ட்டை வந்து தேங்காய் தொகையோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, சாதம் ரெடியாக இருக்குது. அப்புறம் இது வந்து தால். ஆக்சுவலாக நேற்றுக்கு நைட்டு ரெடி பண்ணியிருந்தோமா, அதோட லெஃப்ட் ஓவர் தால் இருக்குது. சரி, ஓகே, அதை சூடு பண்ணிவிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சர்வ் பண்ணியாச்சு. கோவக்காய் பொரியல், கீரை மசியல், தேங்காய், வெங்காய தொகையல், சாதத்தில் சுட சுட சாதத்தில் சாம்பார் விட்டு நெய், செம்ம சூப்பராக இருக்குங்க. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூபா வச்சு சாப்பிட்டோன்னா அமிர்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காய்கறி எல்லாமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும். எனக்கு அங்கே அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த கீரை அவசமாக இருக்கும். ஜஸ்ட்டு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுட்டு எண்ணெய், கடுகு, சிகப்பு மிளகாய், பெருங்காயம், உப்பு, அமிர்தங்க. சாப்பிட்ட வேண்டியதான். செம்ம பசி. சாப்பிட்டாச்சுங்க. இப்போ வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் மேஜர் ஐட்டம்ஸ் இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். எப்படியும் வைக்கிறதுக்கு வந்து ஒரு 1 hour மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு நைட்டு போயிட்டு ஒரு குட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா மேங்கோ தொக்கு. மெயினாக இந்த மேங்கோ தொக்கு வாங்கினதுக்கு காரணம் வந்து ராகேஷ் தான், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 மாங்காய் தொக்கு வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 300 grams ரேட் வந்து 150 rupees. ரெங்கா ஹோம் லிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இது 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆனியன் தொக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா 300 grams. ரேட் உங்களுக்கு வந்து 160 rupees. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாமிக்கிட்ட வந்து பூண்டு போட்டு ஒரு ஊறுகாய் மாதிரியும் இருக்குது, அது தொக்கு மாதிரியும் இருக்கும். சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம். நம்ம தயிர் சாதத்துக்குலாம் தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த தொக்கு வாங்கிக்கிட்டேன். இது வந்து ரேட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்தேன், இருந்தாலும் மறந்துட்டேன். அரௌண்டு ஒரு 90 or 100 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய விலாகில் சொல்லியிருந்தேன், லைட்டர் வாங்கியிருந்தேன் அப்படி சொல்லிவிட்டு, அந்த லைட்டர், அதுக்கப்புறம் அந்த பன்னீர் மோல்டு, இது 2மே பார்த்திங்கன்னா நான் வந்து மங்களம் வாங்க. ஏன்னா இதெல்லாம் பேக் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பூண்டு வடம், வெங்காய வடம் அதெல்லாமும் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு பெட்டியில் நான் பேக்கிங் முடிச்சுட்டேன். மீதி இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஹாய் ஆல், இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கூட ஒரு கஞ்சி ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அம்மா கிட்ட சொன்னேன் வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு. ஆனால் அம்மா டைம் ஆகுதுன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசி. அம்மா கருப்பு கவனி அரிசி. இதை வச்சு தான் நம்ம ஒரு கஞ்சி மிக்ஸ் பண்ண போகிறோம். நேற்று தான் ஆக்சுவலாக இது நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வேண்டியது இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், 4 பொருட்கள். இது வந்து கருப்பு கவனி அரிசி, இது வந்து கருப்பு உளுந்து, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால கருப்பு உளுந்து நாங்கள் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறோம். முழுசாக இருந்தாலும் சரி, உடஞ்ச பருப்பாக இருந்தாலும் சரி. அதே மாதிரியே வேணும்னா உங்களுக்கு வெள்ளை இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை உளுத்தம் பருப்பு கூட. நாங்கள் வந்து கருப்பு ரொம்ப நல்லது வெள்ளையை விடங்கிறதுனால நாங்கள் இது வந்து இன்றைக்கி கருப்பு உளுந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து உடசலாக இருக்குது. நேற்று கடையில் போய் கேட்டோமா, குண்டாக இருக்கும்ல, பெரிய உளுந்து இல்லை. அதனால் இதுவும் ஓகே தான், அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை பயிறு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு. இந்த 4 இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம வந்து கஞ்சி மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது இந்த டம்ளர் அளவு காட்டுங்கம்மா. இந்த டம்ளரில் 1 டம்ளர் வந்து நம்ம பச்சை பயிறு எடுத்துகிட்டு இருக்கோம். இதை நல்லா நிதானமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மிதமான சூட்டில் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. சிகப்பு கவனி அரிசி சிகப்பா கருப்பாமா அது கருப்பு கவனி அரிசி, சாரிங்க நான் தப்பாக சொல்லிகிட்டே இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசியை அம்மா வந்து ஆல்ரெடி வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுவுமே மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதே கப்பு. இப்போ நம்ம எடுத்தோம்ல பச்சை பயிறு எடுத்தோம்ல அதே கப்பில் வந்து 1 கப் இப்போ வந்து வறுத்துட்டு இருக்கோம் நம்ம பச்சை பயிரை. இதில் ஏற்கனவே 1 கப்பு கருப்பு கவனி அரிசி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் ஆறட்டும், அதை வந்து ஒரு பேசினில் போட்டு வச்சுருக்கோம். அப்படியே விட்டுறாதீங்க, அது வந்து ஒரு மாதிரி கருப்பாயிடும். ஸோ கிளறிட்டே இருக்கணும், நம்ம என்னமா கிளறிட்டே இருக்கணும். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இதையும் நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு இப்போ வந்து வறுத்து எடுத்துட்டாச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதே கப்பில் சேம் மெஷர்மெண்ட் 1 கப் வந்து கருப்பு உளுந்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். கிருத்திகா தான் பண்ணான். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிரையும் வந்து வறுத்து எடுத்துட்டாச்சு. இதை வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சூடாக இருக்குது. கீழே வந்து கருப்பு கவனி அரிசி கூட இதை போட்டாச்சு. ஏன்னா எப்படி நம்ம சேர்த்து தானே கிரைண்ட் பண்ண போகிறோம், அதனால் பச்சை பயிரையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதே டம்ளரில் நம்ம 1 கப் வந்து துவரம் பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் கப்பு. சாரி நான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதை நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 டம்ளர் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ட்ரே எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம வறுத்து எடுத்த எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக சூப்பராக காஞ்சிரும். ஏன்னா நமக்கு இன்னும் 2 ஹவர்ஸில் கிளம்பணுமா, அதனால ஒரு பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே ஜஸ்ட் சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன், ஈஸியாக வந்து ஆறணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு மட்டும், அதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வரேம்மா. துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா மைல்டாக சூடாக இருக்குது, மைல்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், வறுத்து எடுத்துக்கலாம். கொடுங்கம்மா. இது கூடவே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/4 டம்ளர் வந்து மிளகு ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கப்பில் தான் வந்து ஒவ்வொரு கப் போட்டோம் 4மே. இப்போ இந்த கப்லேயே 1/4 கப் வந்து மிளகு, 1/4 கப் ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அது சூடான பிறகு நம்ம வந்து ஜீரகம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லு. போட்டு கஞ்சி ரெடி பண்ணிட்டேன். அம்மா சொல்கிறாங்க நீ ஊருக்கு போனோடனே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்து அம்மா ஒரு 1/4 கப் வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. பாருங்கள், ஒரு 1/4 கப் வந்து ஜீரகம். இதையும் இந்த மிளகு கூடயே நம்ம ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். மிளகு பார்த்தீங்கன்னா வறுக்க கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஜீரகம் அப்படி இல்லை இல்லைம்மா, மைல்டு சூடான போதும். ஸோ அதனால மிளகை நல்லா வறுத்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிளகை வறுத்ததுக்கு பிறகு ஒரு வாசனை வந்தப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் வறுத்ததெல்லாம் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபேன் கீழே வச்சுருக்கேன். இது ஆறுனதுக்கு பிறகு நம்ம அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். சிறகடி காசை, எங்கள் அம்மாவுக்கு சிறகடி காசை பார்க்க போகிறாங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு எடுத்து இப்போ நம்ம வந்து வீட்டிலையே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப நிறைய குவான்டிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து மிக்சர் ஜார்லேயே கிரைண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நிறையா பல்க் குவான்டிட்டியில் பண்ணணும் அப்படின்னா
மெஷினில் கூட போய் அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்படியே மணமாக இருக்குங்க, செம்ம மணமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நல்லா சூப்பராக ஆயில் எடுத்து அதை வீட்டிலையே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, இது கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும். ஏன்னா கஞ்சி மாதிரி நம்ம தண்ணி விட்டு ரெடி பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆக்சுவலாக இதில் என்னெல்லாம் ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர், இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் அது கஞ்சி ரெடி பண்ணணும். நான் ஊருக்கு போயிட்டு எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட்டு மிளகாப்பிடி வந்து அப்படியே எண்ணெயில் வந்து மிளகாப்பிடி இட்லி தான் நான் இன்றைக்கி நைட்டு வந்து டின்னருக்கு எடுத்துக்க போகிறேன். அதையும் பேக் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு டம்ளர் போட்டோம்ல, அது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கிடைக்குது. கொஞ்சம் மைல்டாக அந்த சூடு போனதுக்கு பிறகு நம்ம வந்து ஜிப்லாக் கவரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மக்களே, நம்ம இப்போ வந்து ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக மீட்டர் ஆட்டோக்கு தான் சொல்லியிருந்தோம், அந்த அண்ணாவும் ஒன் டைமில் வந்தாங்க. நம்ம ஸ்டேஷன் வந்து ஏர்லியாகவே ரீச் ஆயாச்சு. பாருங்கள், எங்கள் அப்பா எங்கள் எல்லாரையுங்கிற என்னையும் அனிருத்தையும் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. கிளம்புற வரைக்கும் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவருக்கு மார்னிங்லேருந்தே நிறைய வேலைகள் இருந்தது. ஆக்சுவலாக செட்டிக்குளம் முருகன் கோவிலுக்கு போயிருந்தாரா. ஸோ அரௌண்ட் ஒரு 5 o'clockலாம் கத்தெல்லாம் எழுந்து கிளம்பிட்டாங்க. நான் சொன்னேன், பரவாயில்லப்பா கொஞ்சம் லேட்டானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கிளம்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவர் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துட்டு எங்களை வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க. நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டோம். அனிருத் பாருங்க உட்காந்து பாதுஷா சாப்பிட்டுட்ருக்கான். ட்ரெயினே வந்து 6 o'clock தானா. ஸோ ஏர்லியாகவே பை 7:15 டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமே தூங்கிட்டோம். பை 8:30 நாங்கள் வந்து தூங்கியாச்சு. பாருங்கள், கார்த்தால ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஆன் டைமில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் சீக்கிரமாகவே ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். கார்த்தால எழுந்தோடனே காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வந்து ட்ரெயினில் காஃபி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். டீயுமே நல்லா இருக்காது. பட் காஃபிக்கு கம்பேர் பண்ணுறப்ப டீ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன். காஃபியில் டீ குடிச்சிட்ருக்கேன். அனிருத் பார்த்திங்கன்னா இன்னும் எழுந்துக்கல, அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆக்சுவலாக நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் எடுத்துக்கிட்டோம். மார்னிங்க்கு வந்து மிளகாப்பொடி இட்லி தான் அம்மா வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. ஆக்சுவலாக சூப்பராக பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, அப்படியே ட்ரெயின் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து லன்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கரெக்டாக சோலாப்பூர் ஸ்டேஷன் வந்த உடனே பர்த்லே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஹாய் மக்களே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பூனே வந்தாச்சு. பூனேக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கே தான் இறங்கி உட்காந்துட்டு இருக்கேன். ராகேஷ் வந்துட்டுருக்காங்க. பார்த்து விழுந்துக்கு பாருங்க. அனிருத் பயங்கரமாக தலை வலிக்குது, அப்படியே ஒரு தலைவலி. போயிடலாம், இன்னொரு ஒரு 1/2 an hourல வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து ஷூட் பண்ணவே இல்லை. வந்த உடனே நல்ல ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு குடித்தேன். பயங்கர தலைவலின்னு சொன்னேன்ல, இன்னும் தலைவலி ஆக்சுவலாக போகவே இல்லை. நல்லா ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டு தலை வாரிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சோலாப்பூரில் ட்ரை பண்ணோம். செம்ம சூப்பராக இருந்தது. பன்னீர் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக போச்சு. மதியானம் கார்த்தாலைக்கு வந்து மிளகாப்பிடி இட்லி, ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து விலாகில் காமிச்சிருப்பேன். அம்மா வீட்டிலே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு இப்போ என்ன டின்னர் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா காஃபி குடிக்கும் ஒரு 6:30 7 o'clock ஆகிடுச்சா. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். மேகி பேக்கெட் வந்து ராகேஷ் வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால சரி ஓகே மேகி ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறது பிளானு. இப்போ போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சமைச்சிட்டு சாப்பிட போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத ஏன் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.